இன்று நாம் பார்ப்பது துல்ஹஜ்ஜினுடைய ஆரம்ப 10 நாட்களை பற்றியுள்ள சின்னதொரு குறிப்பு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் நடந்த பல சரித்திரங்களுடைய சிலதொரு குறிப்பு மட்டும், வரலாறுகளை வேற மாதிரி தெரிஞ்சுதான் வச்சிருப்போம். அதுல இருந்து கிடைக்கக்கூடிய படிப்பினைகள் மட்டும் இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். இதெல்லாம் அவங்களுக்கு சொன்ன இந்த விஷயங்கள். அடுத்த அப்புறம் வந்து தாவா சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் அவருடைய வாழ்க்கையில நிறைய முன்மாதிரி. நம்ம ஏற்கனவே சொன்னாங்க, இப்ராஹிம் இஸ்லாமுக்கு அல்லாஹ் தஆலா ருஷ்துனா மதிநுட்பம் அது அவருக்கு கொடுத்திருந்தோம்னு சொன்னாங்க. அதனால தான் அவங்க பேசக்கூடிய நேரத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப மதிநுட்பத்தோட எதையுமே பேசுவாங்கன்னு பார்ப்போம். அந்த அவங்க வாழ்ந்த சமுதாயம் எதங்க நம்பி வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க, எதை கடவுளாக அவங்க நம்புவாங்க? சூரியன், சந்திரன், நட்சத்திரம், இதுகள் தான் அவங்க வந்து முக்கியமா நம்பிக்கை வச்சு வாழ்ந்துகிட்டாங்க. அந்த மக்கள்கிட்ட போய் தௌஹீதை எடுத்து சொல்லணும். அந்த பாணியிலே போயிட்டு எடுத்து சொல்றாங்க. நட்சத்திரத்தை பாக்குறாங்க, இதான் என்னுடைய கடவுளுங்கிறாங்க. மறைஞ்சவொடனே இதனுடைய கடவுள் இல்லைங்கிறாங்க. அதுக்கப்புறம் சூரியன், சந்திரன் ஒவ்வொன்னா இது என்னுடைய கடவுள்னு சொல்லி சொல்றாங்க. நாடகம் மாதிரி மக்களுக்கு தந்திரத்தோட தௌஹீதை எடுத்து மதிநுட்பம் சொன்னமா இல்லையா, அந்த அடிப்படையில அவங்கள்ட்ட போய் செய்தியை சேர்க்கிறாங்க. கடைசியில் சொல்றாங்க, இது எல்லாமே நிலையா நிக்கிறது இல்லை, கொஞ்ச நேரம் வந்துட்டு மறைந்து போயிருது. இருக்கும்போது இந்த சூரியன் கடவுள் என்று சொன்னால் ராத்திரில அது சூரியன் இருக்காதுல, அந்த நேரத்துல ஒரு ஆளுக்கு ஒரு தேவை, ஒரு வயிற்று அடிக்குது, காய்ச்சல் அடிக்குது, அந்த நேரத்துல யாரும் வந்து உதவுவா? அந்த நேரத்துல இன்னொரு கடவுளையா பார்க்க முடியும்? எனவே ஒரு நேரம் இருந்து இன்னொரு நேரம் மறைந்து போகக்கூடிய ஆள் கடவுளாக இருக்க முடியாது. கடவுளுங்கிறது நித்திய ஜீவனாக இருக்க வேண்டும். அவனுக்கு இறப்பு சாவுங்கிறது இருக்கவே கூடாது. ஆக்கும் சக்தியும் அழிக்கும் சக்தியும் ஒரு சேர பெற்றிருக்க வேண்டும். இதுதான் கடவுளா இருக்க முடியும். எனவே இந்த சூரியன், சந்திரன் இதெல்லாம் வந்துட்டு கடவுளா கிடையாது. ஒரே இறைவன், அந்த அல்லாஹ் தான் என்னுடைய கடவுள் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அப்ப அந்த பாணியில அவங்க பாணியில போயிட்டு அவங்களுக்கு வந்துட்டு தாவா செஞ்சாங்கன்னு பார்ப்போம். போன வாரம் முந்தின கிளாஸ்கள் வந்து ஒரு கிளாஸ் இது இன்னொரு உதாரணம் சொல்லியிருந்தாங்க, ஒரு வரலாறு. என்னங்க அது? இப்ராஹிம் சாமியுடைய சம்பந்தப்பட்டதுதான். இதே பாணியில அவங்க நட்சத்திர ஜோஷியங்களை நம்பக்கூடிய ஆட்கள். ஒரு திருவிழாவை காண்டி போய்கிட்டு இருக்கிறாங்க. திருவிழாக்கள் அப்படிங்கிறது அங்கெல்லாம் போறவே கூடாது, ஷிர்கான விஷயங்களுக்கு. ஆனா நேரடியா உடனே எடுத்து சொல்ல முடியாதனால போற மாதிரி போறாங்க. போய்கிட்டு இருக்கும்போது வானத்தை பாக்குறாங்க, நட்சத்திரத்தை பார்த்துட்டு இன்னி சக்தியும், எனக்கு உடம்பு சரியில்லை, நீங்க போங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல பாருங்க எவ்வளவு தந்திரமான முறையில கையாளுறாங்க, அங்க இருந்து தப்பிக்கிறதுக்காக வேண்டி. அவங்களுடைய அந்த நம்பிக்கைங்கிறது அந்த வான சாஸ்திரம் சம்பந்தப்பட்டது. அந்த நட்சத்திரங்களை கோலங்களை நம்பி வாழக்கூடியவங்க. எனவே அவங்களுக்கு தோதுவா காய நகர்த்துறாங்க, மேல பார்த்துட்டு எனக்கு உடம்பு சரியில்லைங்கிறாங்க, அவங்களும் நம்பிட்டு போயிடுறாங்க. இது தௌஹீத ஒரு சொல்றதுக்காக வேண்டியும் சிறுக்கிறது தப்பிப்பதுக்கான ஒரு வழியை நம்ம பார்க்கிறோம்னு பார்ப்போம். அதே மாதிரி தாங்க அந்த இந்த சிலைகள்லாம் உடைச்சிட்டு என்ன சொல்லுவாரு, சின்ன சின்ன சிலைகள்லாம் உடைஞ்சு போயிருக்கும், பெருசு மட்டும் இன்னைக்கு யாருப்பா உடைச்சா? பல்ஃபாலஹு கபீரஹும் ஹாதா, நான்லாம் உடைக்கல, தான் இந்த இக்குதுல பெரிய தெய்வம் இதுதான் உடைச்சிருக்குது. நீங்க வேணா அந்த செத்து கிடக்குறாங்கல்ல, உடைஞ்சு போய் கீழே கிடக்குறாங்கல்ல சில்ற தெய்வங்கள், இவர்களிடத்தில் கேட்டு பாருங்கள். இன்கானு என்திகூன், அவர்களுக்கு பேசும் சக்தி இருந்தால் அவங்கள்ட்ட போய் கேளுங்களேன். இப்ப அவங்க எல்லாம் உடைச்சது யாருப்பா? இப்ராஹிமா அல்லது இந்த சிலையான்னு கேளுங்க அப்படிங்கிறாங்க. உடனே கேட்கிறாங்க, இப்ராஹிம் உனக்கு தான் தெரியுமே இவெல்லாம் பேசும் சக்தி இல்லை என்று. அப்ப எந்த சக்தியும் இல்லாத ஒன்றையா நீங்க வணங்குகிறீர்கள்? நீங்க உங்க கையால செதுக்கி நீங்க தான் ரெடி பண்றீங்க. அது தெய்வமாட்டு தானாக கூட உருவாக்க முடியாது, நீங்க தான் உருவாக்கணும். அந்த அளவுக்கு பலகீனமா உள்ள ஒன்றை நீங்க தெய்வமா ஏத்துக்கிட்டீங்களா அப்படின்னு அவங்களுக்கு எப்படி போய் தௌஹீதை எடுத்து சொல்றாங்க பாருங்க. இது நமக்கு வந்துட்டு முன்மாதிரி தௌஹீதை எடுத்து சொல்லும் போது. அது மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ராஜா இருந்தான், நம்ரூத் அப்படிங்கிறவன். அவன்கிட்ட போய் இஸ்லாத்தை எப்படிங்க எடுத்து சொன்னாங்க? அவனோட ஒரு வாக்குவாதம் நடக்குது. எப்படி நடந்துக்கிட்டாங்க? ஒரு நம்ரூத் ராஜா இருந்தான். யாருப்பா அவனுடைய ரப்பு அப்படிங்கிறாங்க. என்னுடைய ரப்பு அவன் தான் உயிர் கொடுப்பான், உயிர் எடுப்பாங்கிறாங்க. இது என்ன பெரிய வேலையா? நானும் தான் உயிரை கொடுக்குறேன், உயிரை எடுக்கிறேன் அப்படின்னு நான் என்னங்க செஞ்சாம? ஜெயில 2 பேர் நிக்கிறாங்க. ஒரு ஆளை கூட்டம் வந்தான், போடா நீ அப்படின்ட்டான், தண்டனைக்குரியவன். இன்னொரு ஆளை பிடிச்சி கொல்லுன்ட்டான், பாரு நான் அவனுக்கு உயிரை கொடுத்து உனக்கு உயிரை எடுத்துட்டான் அப்படிங்கிறான். இவன் பேசுறது முட்டாள்தனமா பேசுறான். இவனுக்கு அவன் வழியிலே போயிட்டு அவன் கண்ணை குத்துருங்கிறதுக்காண்டி என்னுடைய ரப்பு வந்து மேற்கிருந்து சூரியன் சந்திரன் எங்க இருந்துங்க வருது? சூரியன் வர்றது கிழக்கில் இருந்து தான் வரும் இல்லையா, மேற்க மறையுது. இப்ப நீ வந்துட்டு உனக்கு சக்தி இருக்குது, நீ எப்படி ஒருத்தனுடைய உயிரை எடுத்த உயிரை கொடுத்தன்னு தெரியல. என்னுடைய இறைவன் கிழக்கில இருந்து சூரியன் உதயமாக்குறான், மேற்க மறை செய்யறான், நீ வேணா மாத்தி கொண்டு காட்டு அப்படிங்கிறாங்க. வாயடைத்து போனான்னு பாப்பாம தௌஹீத மக்களிடத்துல ஜாவா எடுத்து சொல்லக்கூடிய மெத்தேடு பாருங்க. கரெக்டான முறையில கொண்டு போய் காய நகர்த்துறாங்க. எடுத்தேன் கவிழ்த்தேன் இல்லாம அறிவார்ந்த முறையில் அவங்க செயல்படுறாங்க அப்படின்னு பார்ப்போம். அது மாதிரி பாத்தீங்கன்னா தன்னுடைய தந்தைக்கு எடுத்து சொல்லக்கூடியது, தந்தை வந்து குஃப்ர்ல இருக்கிறாரு இல்லையா, தந்தை வந்து ஷிர்க்ல இருக்கிறாரு.
சிறுக்கள் இருந்தாலும் தந்தையை விட்டு விலகிலாம் போகல. தந்தை கூட தான் குரான்ல வேற இடத்துல எல்லாம் சொல்லுவான், உங்களுடைய தாய் தந்தைகள் அவங்க வந்து ஷிருக்குல இருந்தாலும் கூட நீங்க அவங்களோட தான் ஒட்டுறவாட வேண்டும், அவங்களோட தான் இருக்கணும். ஆனா ஒரே ஒரு விஷயத்தை நீங்க வளைந்து கொடுக்காதீங்க. ஷிருக்கு அல்லாஹ்வுக்கு இறை நிராகரிப்பு செய்ய சொன்னால் அதுல மட்டும் நீங்க கட்டுப்படக்கூடாது. மற்ற எல்லா விஷயங்களும் நீங்க அவங்களுக்கு கட்டுப்படுத்த நடக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வரலாறு கூட பார்த்திருப்போம். உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அவங்க தான் அல்ல, அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அபூபக்கர் சித்திகனுடைய ஒரு மகள் அஸ்மான் இருக்கிறாங்க. இவங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி கேட்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதர், என்னுடைய தாய் வந்துட்டு அவங்க இன்னும் ஷிர்க்ல இருக்கிறாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவங்க மக்கால இருந்து மதீனாவுக்கு வந்திருக்காங்க என்னை சந்திப்பதற்காக வேண்டி, நான் அவங்கள சந்திக்கலாமா அப்படிங்கிற. கண்டிப்பா சந்திக்கணும் அப்படின்னு ஆர்டர் போடுவாங்கன்னு பார்ப்போம். ஆள் இருக்கிறது முஸ்லீம் கிடையாது அந்த அம்மா, ஆனாலும் நீ சந்திக்கணும், அவங்களுக்கு எல்லா வகையான நல்லதும் செய்தாக வேண்டும், பாவம் செய்ய சொன்னால் அது மட்டும் கட்டுப்படக்கூடாதுங்கிறது இஸ்லாம் குரான் சொல்லி தருது, ஹதீஸ் சொல்லி தருதுன்னு பார்ப்போம். அந்த வகையில தன்னுடைய தந்தை அவர் ஷிர்க்ல இருந்தாலும் கூட அவருக்கு அருமையான முறையில தௌஹீதை எடுத்து சொல்றாங்க. அவ்வளவு பெரிய ஷிர்க்ல இருந்தாலும் கேவலமான கண் கொண்டு அவங்க பார்க்கல. இன்னைக்கும் நமக்கு அதுதாங்க சட்டம். இஸ்லாத்துக்கு எதிராக ஒருத்தன் இருக்கிறான்னா அவனை கேவலமான கண் கொண்டு பார்க்க கூடாது. எனக்கு வயசு 50, என் முன்னாடி ஒருத்தன் இருக்கிறான் காஃபிர், அவனும் 50 வயசு தான், நான் முஸ்லீம், நான் அல்லாட்ட கணக்கு கொடுக்கறது என்னுடைய 50 வயசு, ஒரு 15 வயசு கழிச்சு விட்டுருங்களா, 12 வயசு கழிச்சு விட்டுருங்க, சின்ன பிராயம் அப்படிங்கிறதுக்காண்டி. பாக்கி உள்ள 40 ஒரு 35 வயசுகள் நான் கணக்கு கொடுக்கணும் அல்லாட்ட. ஆனா ஒருத்தன் காஃபிரா இருக்கிறான், இன்னைக்கு காஃபிரா இருக்கிறான், இப்ப இஸ்லாம் சேர்த்துக்கிட்டோம்னா மொத்தம் ஜீரோவா போயிடும். வெறும் இந்த 5 நிமிஷம் மட்டும் தான் கணக்கு கொடுத்தா போதும். எனக்கும் 50 வயசு, அவனுக்கும் 50 வயசு. இப்ப புதுசா இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு உடனே இறந்துனா அந்த 1 மணி நேரம், அந்த 1 நாள் 2 நாள் வந்து அவன் கணக்கு கொடுப்பான், எனக்கு முன்னாடி அவன் சொர்க்கம் போயிடுவான். அதனால காஃபிரா இருக்காங்க அவனுக்கு சீப்பான கண் கொண்டு பாக்குறதுக்கு நமக்கு அறவே அனுமதி கிடையாதுன்னு பார்ப்போம். மூசா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாருங்க, தன்னுடைய தந்தை ஆள் காஃபிரா தான் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தௌஹீதை எடுத்து சொல்லக்கூடிய நேரத்துல எவ்வளவு அன்பான முறையில் எடுத்து வைக்கிறான் பாருங்க. யா அபதி லிமத்த அபுது மாலா யஸ்மா வலா யுப்சிரு, என்னுடைய தந்தையை பேரு சொல்லி அப்படின்னா அழைக்கல, அன்போடு அழைக்கக்கூடிய ஒரு வார்த்தை, யா அபதி, என்னுடைய அன்புக்குரிய தந்தையை. ஏன் வந்துட்டு கேட்பதற்கோ பார்ப்பதற்கோ எந்த சக்தியும் இல்லாத, எந்த உதவியும் செய்ய முடியாத ஒன்றையா நீங்கள் வணங்குகிறீர்கள்? யா அபத்தி அப்படி இந்த வார்த்தையை 4 தடவை அடுக்கிறாங்க. ஒவ்வொன்னா என்னுடைய தந்தை என்னுடைய தந்தை அப்படின்னு சொல்லி சொல்லி அவங்க அழைப்பு கொடுக்குறான்னு பார்க்க எந்த வகையிலையுமே பேரை சொல்லி ஒரு துச்சமான முறையில் அவங்க சொல்லவே இல்லை. இவ்வளவு அன்போடு அந்த மகன் அழைத்தாலும் கூட அந்த தகப்பன் அவர் ஷிர்க்ல இருப்பதன் காரணமாக, ராகிபுன் அன்த அன் ஆலிஹத்தி யா இப்ராஹிம், இப்ராஹிம் நீ வந்து என்னுடைய இந்த ஷிர்க், இந்த வழிபாடு, இறை வழிபாடுக்கு எதிரானது, இணை வைக்கக்கூடிய வழிபாட்டை தடுக்க பார்க்கறியாயா, நீயும் என் வழிக்கு வந்துடணும், இல்லாவிட்டால் உன்னை அடிச்சே கொண்டு போடுவான், கல்லால அடிப்பேன் அப்படிங்கிறாங்க. ஆனாலும் சலாமுன் அலைக்க, உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும், அவ்வளவு கடுமையான வார்த்தையால அவர் சொல்றாரு அந்த தந்தை. ஆனாலும் அந்த இடத்துல ரொம்ப அன்போடு அவர் சொல்றாரு, சலாமுன் அலைக்கும், உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும். அது சரியா தப்பாங்க இந்த வார்த்தை? உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும் அப்படின்னு இப்ராஹிம் சொல்றாங்க, சரியா தப்பா? கூடாது, இது ஆரம்பத்துல உள்ளது, இது ஆரம்பத்தில் உள்ளது. சலாமுன் அலைக்கும், உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும். சாஸ்தகுஃபிருலக ரப்பி, நான் என்னுடைய ரப்பிடத்தில் துஆ செய்வேன் உங்களுக்கு பாவ மன்னிப்புக்காக வேண்டி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்லி இந்த மாதிரி சலாம் சொல்றது, அவங்களுக்காக வேண்டி நீங்க பாவ மன்னிப்பு கேட்கறது கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. நமக்கு பாடம் என்ன பாத்தீங்கன்னா, ஆள் குஃபர் ஷிர்க்ல இருந்தாலும் எடுத்தேன் கவிழ்த்து அவங்களுக்கு உதாசீனம் படுத்தாம அன்போடத்தான் தௌஹீதை எடுத்து சொன்னாங்கன்னு பார்ப்போம். இதெல்லாம் நமக்கு அவங்களுடைய அவங்களுடைய இதில் கிடைக்கக்கூடியது பாடமா இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ அடுத்ததாக நம்ம வந்துட்டு இங்க வந்துருக்கலாம், நம்ம துல்ஹஜ் மாசத்துல இருக்கிறோம்ல, அது சம்பந்தமாக சில விஷயங்கள். துல்ஹஜ் ஆரம்ப 10 நாளுடைய சிறப்பு என்னங்க? பலமுறை ஒரு ஹதீஸ் கேட்டு தான் இருக்கும். துல்ஹஜ் 10 நாளே ஒரு ஹதீஸ் கண் முன்னாடி வந்துடும். என்ன ஹதீஸ்ங்க அது? பாருங்களேன், மாமின் ஐயாமின் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹின்ன அஹப்பு இலல்லாஹி மின் ஹாதிஹில் ஐயாமில் ஆஷரத்தி, உலகில் உள்ள நாட்கள்லேயே ஆக சிறந்த நாட்கள், அந்த நாளில் அமல் செய்யறது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படிங்கிற நாட்கள் இந்த 10 நாளை விட வேற எதுவுமே சிறந்த நாட்கள் கிடையாது. இந்த 10 நாட்கள் அமல் செய்யறது அல்லாஹ்வுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அப்படிங்கிறாங்க. எல்லா நாட்களையும் விட, எல்லா அமலையும் விட அப்படிங்கிறாங்க. அப்படி சொன்னோன்னு சஹாபாக்களுக்கு சந்தேகம் வந்துடுச்சு. இப்ப நம்மளுக்கும் என்னங்க இருக்குது மண்டையில? ஒரு இருக்கிறதுலே மிகச்சிறந்த அமலுங்கிறது எது நமக்கு? ஜிஹாத் அப்படிங்கிறது நமக்கு அல்லாஹ்வுடைய வழியில ஷஹீத் ஆகிறது, போராடி அல்லாஹ்வுக்காண்டி தீனுக்காண்டி தன்னுடைய உயிரை கொடுப்பதுதான். வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், இறை வழியில் போராடி தன்னுடைய உயிரை ஒருத்தன் அர்ப்பணித்துக் கொள்ளுகின்றான், அதை விடவும் இது சிறந்ததோ இந்த நாள்ல செய்யறது அப்படின்னு சஹாபாக்கள் கேட்கிறாங்க. அதுக்கு சொல்றாங்க பிசாசன், ஆமா அதுவும் கூட அதை விட சிறந்தது. ஆனா ஒரே ஒரு மனிதன் தவிர
யார் என்றால் அவன் தன்னுடைய உயிர் உடமையோடு அங்க போனான், ஜிஹாதுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய வழியில் போராடுறதுக்காண்டி போனான். போய் அங்கேயே வந்துட்டு தன்னை அர்ப்பணித்து கொண்டு அவனுடைய உயிரும் போயிருச்சு, அவனுடைய உடைமைகளும் போயிருச்சு. இவனுடைய தரஜா ரொம்ப உயர்ந்தது, இவனுக்கு அருகில் யாரும் கிட்ட போக முடியாது. அப்படி இல்லாம பெரிய போராட்ட களத்துக்கு போயிட்டு அடி உதைகள்லாம் வாங்கி கைகால உடைஞ்சு காயத்தோட வந்திருக்கிறான். இது மற்ற நாட்களில். அந்த மற்ற நாட்கள் இவ்வளவு பெரிய படுகாயத்தோடு திரும்பி வரான்ல, அவன் இவ்வளவு பெரிய தன்னுடைய உடலை வருத்தி கொண்டு அவ்வளவு பெரிய கஷ்டப்பட்டிருக்கான்ல. இதை விடவும் இந்த 10 நாட்கள் சொல்லக்கூடிய ஒரு சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்ங்கிறது அவ்வளவு பெரிய நன்மைக்குரியதுங்கிறாங்க. ஒரு தடவை தக்பீர் சொல்லிருங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. அப்ப இந்த நாள்ல செய்யக்கூடிய அமலுங்கிறது அவ்வளவு பெரிய சிறப்பா இருக்குதுன்னு பார்ப்போம். இதை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது ஒல் ஃபஜ்ரி வலையாலின் ஆஷர்னு சொல்றான். ஒரு ஃபஜ்ர் நேரத்தின் மீது சத்தியமாக, 10 இரவுகள் மீது சத்தியமாக. அது இந்த 10 இரவு துல்ஹஜ்னுடைய ஆரம்ப 10 நாட்களுடைய அந்த இரவின் மீது சத்தியமாகன்னு சொல்லுவோம். அவ்வளவு பெரிய சிறப்புக்குரியது இந்த 10 நாளுன்னு பார்ப்போம். இந்த நாட்கள்ல செய்யப்படக்கூடிய அமல்கள் நிறைய உண்டு. ரொம்ப எளிமையான முறையில செய்யப்படக்கூடியது சின்ன சின்ன விஷயங்கள், திக்ரு, ஸலவாத், இந்த மாதிரி விஷயங்கள் கூட நம்ம பார்ப்போம். ஒரு ஹதீஸ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க தான் அறிவிப்பாங்க. முஸ்லிம் அஹ்மதுல வருது. மேல சொன்ன அந்த ஹதீஸ் இருக்குதா இல்லையா, அது புகாரில வருது. இது போன்ற வேறொரு வார்த்தை இதே கருத்து தான் அந்த ஹதீஸினுடைய கடைசியில் வந்திருக்கும். ஃபாக்ஸிரு ஃபீஹின்ன மின தஹ்லீலி வ தக்பீர். இவ்வளவு பெரிய சிறப்புக்குரிய நாளா இருக்குது. எனவே இந்த நாட்கள் நீங்க அதிகமா தக்பீர் சொல்லுங்க, தஹ்லீல் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு அது ஓதுங்க. அது மாதிரி நம்ம ஏதோ 3ஆம் கலிமா சொல்றோமோ சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹ் இதை நீங்க ஓதுங்க. இப்படிங்கிற விஷயங்கள் வந்திருக்கு. எனவே நாம இந்த நாட்கள்ல சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அது கூட மாபெரும் நன்மையை தரக்கூடியதுன்னு பார்ப்போம். யாருங்க அறிவிப்பாளர் சொன்ன அந்த ஹதீஸ? இப்ப சொன்ன ஹதீஸ இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. சரியா இல்லையா? இப்ப சொன்னது நிறைய நீங்க தக்பீர் தஸ்பீஹ் எல்லாம் நீங்க சொல்லுங்க அப்படிங்கிறது. இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய இந்த சஹாபியும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இந்த 2 பேரும் வந்துட்டு அவங்க கடை வீதிகளுக்கு போவாங்க. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த திக்ர்களை சொல்லி கொண்டு மற்றவங்களுக்கு இந்த திக்ரை வந்துட்டு அவங்களுக்கு நினைவூட்டுவதற்காக வேண்டி இந்த திக்ரை சொல்றதுக்காக வேண்டி சொல்லிக்கொண்டே போவாங்களாம் கடை வீதிகளுக்கு. கடை வீதிகள் சொல்லிட்டு போகும்போது இவங்களுடைய சவுண்டை கேட்டு மற்றவங்களும் திக்ர்கள் சொல்லுவாங்க, தக்பீர் சொல்லுவாங்க, தக்பீர் சொல்லி கொண்டு போவாங்க என்பதை நாம் பார்க்கலாம். அது புகாரில வருது. இப்ப சொன்னது அந்த முஸ்னத் அஹ்மதுல வருது. ஆனா இப்னு உமரும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா இந்த 2 பேரும் கடை வீதிகள் நடந்து சொல்லுவாங்க, தக்பீர் சொல்லிக்கொண்டே இந்த தக்பீரை கேட்டு மற்றவங்களும் தக்பீர் சொல்லுவாங்க என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். எனவே இந்த நாட்கள்ல தக்பீர் சொல்லணும். தக்பீர் சொல்ல பத்தி ஏதாவது சந்தேகம் வருதா? இந்த நாட்கள் தக்பீர் சொல்லணும் அப்படிங்கிறது சொன்ன உடனே என்ன சந்தேகம் வருதுங்க? நான் இப்ப ஆரம்பத்திலிருந்தே தக்பீர் சொல்லணும்னு சொல்றேன். நீங்க அப்படிதான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படிதான் நம்ம இது வரைக்கும் தெரிஞ்சிருக்கிறோம். அரஃபாவுடைய நாள்ல இருந்து பிறை 13 வரைக்கும் தக்பீர் சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்ப நான் சொல்றது பார்த்தாச்சு ஆரம்பத்துல இருந்து தக்பீர் சொல்லணும் என்பதாக தோணுதேன்னு பாத்தீங்கன்னா தக்பீர் 2 வகையா இருக்குது. ஒண்ணு வந்து தக்பீர் முத்தலக்குன்னு சொல்லுவாங்க, இன்னொரு தக்பீர் முக்கையதுன்னு சொல்லுவாங்க. தக்பீர் முக்கையத் என்று சொன்னால் 5 நேர தொழுகையோடு துணை செய்யப்பட்டது, பிணைக்கப்பட்டது. அதாவது சலாம் கொடுத்த உடனே ஒரு தடவை தக்பீர் சொல்லணும் என்பதாக சட்டம் உண்டு. அந்த தக்பீர் அரஃபால இருந்து ஆரம்பிச்சு பிறை 13 வரைக்கும் இருக்குது. இன்னொன்று இருக்குது முத்தலக்கு, தொழுகையோட சம்பந்தப்பட்டதுனா இல்ல, மொத்தமாட்டே அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது பொதுவான தக்பீர். அந்த தக்பீர் பிறை 1 முதலே ஆரம்பிக்குதுன்னு பாக்குறேன். எனவே நாம அந்த தக்பீர் இப்பவே சொல்லிக்கணும். இப்ப கூட ஒரு தடவை சுப்ஹானல்லாஹ் ரந்தரா சொல்லுங்க. சொல்லும் போது வந்துட்டு நீங்க சின்ன சவுண்ட் கொடுத்தீங்கன்னா கூட உள்ளவங்களும் சொல்லுவாங்க. நீங்க வீடுகள்ல ரோடுல நடக்கக்கூடிய நேரத்தில் அது மாதிரி இந்த நாள்ல வந்து ஹஜ்ஜு செய்யறதும் கூட ஒரு சுன்னத்து, ஒரு ஃபர்து. 5 கடமைகள் அது ஒரு கடமைன்னு பார்ப்போம். ஹஜ்ஜினுடைய அமல்கள்ல கிட்டத்தட்ட நிறைய விஷயங்கள் இவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோடு சம்பந்தப்பட்டதா இருக்கும். அதுல மறக்கிறதுக்கு முன்னாடி இதையும் சேர்த்து சொல்லிடுறேன். அரஃபா நோன்பு வைக்கிறதும் கூட ஒரு சுன்னத்து இந்த நாட்கள்ல. அந்த ஒரு நோம்புக்கு என்னங்க நன்மை? அரஃபாவுடைய நோம்புக்கு என்ன நன்மை? யுகஃபிர் சனத்தல் மாதியத்தி ஒல் பாக்கியா. இந்த ஒரு நோன்பு, அரஃபாவுடைய ஒரு நோன்பு வைக்கக்கூடிய நேரத்தில் சென்ற ஒரு வருஷத்தினுடைய பாவமும் இனிமேல் வரக்கூடிய ஒரு வருஷத்தினுடைய பாவமும் மன்னிக்கப்படுது. ஒரே ஒரு நோம்பின் காரணமா 2 வருஷத்தினுடைய பாவத்தை மன்னிக்கிறான் என்று அது இருக்கிறதுனால இதை தவறாம வைத்துக் கொள்ளணும். இது அரஃபாவுடைய ஒரு நாளுக்கு மட்டும். நாம எங்க இருக்கிறோமோ அந்த ஊர்ல உள்ள அரஃபா, எந்த நாட்டில் இருக்கிறோமோ அந்த ஊர்ல 9வது நாள் தான் அந்த அரஃபான் கணக்கு. மக்காவில் எப்ப அரஃபான் நம்ம பார்க்க தேவையில்லை. ஒவ்வொருத்தவங்களும் தன்னுடைய ஊரில் எது பிறை 9 அந்த நாளில் நாம அரஃபா நோன்பு வைப்பதுங்கிறது இவ்வளவு பெரிய சிறப்புக்குரியதா இருக்கும். இது ஒரு நாளைக்கு
ஆனால் பிறை 1 முதலே வந்துட்டு நம்ம நோன்பு வைக்கிறதுக்கு ஒரு சுண்ணத்து தான். காரணம் எந்த அமலும் செய்தாலும் நிறைய நன்மையா இல்லையா, அதனால நம்ம இடையில 9 நோன்பு வைக்க முடியாட்டாலும் கூட எந்த அளவுக்கு முடியுமோ 1-2 நோம்பாவது நம்ம இடையில நம்ம வைத்துக் கொள்ள வேண்டும் பார்க்குறோம். ஹஜ்ஜில் சம்பந்தப்பட்டதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோடு சம்பந்தப்பட்டதாக நிறைய பார்க்குறோம். ஒன்று வந்து தவாஃப் முடிஞ்சதுக்கப்புறம் 2 ரக்காத் தொழணும், மக்காம் இப்ராஹிம்க்கு நேராக தொழணும். மக்காம் இப்ராஹிம்ங்கிறது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவனுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சேர்ந்து காபா வந்துட்டு கெட்டுறதுக்காண்டி உயரம் ஏறும் பொழுது ஏணிலாம் கிடையாது, லிஃப்ட் கிடையாது, இந்த கல்லு தான் லிஃப்ட் மாதிரி ஒரு காட்சி. அதுதான் மக்காம் இப்ராஹிம். தவாஃப் செஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு நேரம் 2 ரக்காத் தொழுகணும். கூட்டம் நெருக்கடி இல்லாவிட்டால் பக்கத்துல நெருக்கடியா இருந்தால் கொஞ்சம் தூரமா போய் தொழுதுக்கணும்னு பார்ப்போம். சஃபா மர்வா கடையில ஓடினது ஹாஜர், அதாவது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மா, தண்ணியை தேடி அங்கேயும் ஓடினாங்க. அது நமக்கு இன்னைக்கு சுன்னத்தாக்கப்பட்டிருக்குன்னு பார்ப்போம், கடமையாக்கப்பட்டிருக்குன்னு பார்ப்போம். ஹஜ்ஜிலையும் உம்ராலையும் ஜம்சம் தண்ணி அந்த குழந்தைக்காண்டி கிடைச்சதுதான், சரியா இல்லையா? இஸ்லாம தன்னுடைய மகனை அறுக்கிறதுக்காண்டி போகும்போது ஷெய்தா வந்து கெடுக்க வந்தான். அப்பதான் கல்லால எரிஞ்சு அவனை விரட்டாங்க. 3 இடத்துல உனக்கு கல்லால எரிஞ்சு விரட்டினாங்க. அதுதான் இன்னைக்கு 3 இடத்துல வந்து கல் எரிஞ்சு கொண்டு இருக்கிறோம். அதே மாதிரி குர்பானி கொடுத்தாங்க, ரெடி ஆனாங்க. அல்லாஹ் சொல்றா டெஸ்ட் தான் வச்சா, நீ பாஸ் ஆயிட்ட, குழந்தைய அறுக்க வேண்டாம், மனுஷனா அறுக்க வேண்டாம், அதுக்கு பதிலாக ஒரு ஆடு குர்பானி கொடு என்பதாக நமக்கு சட்டமா வந்துருப்பாங்க. ஆக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படிங்கிறவங்க எவ்வளவு பெரிய சிறப்புக்குரியங்கிறது நம்ம வரிசையா அடுக்கி கொண்டு தான். ஹஜ்ஜிலையும் அவங்க இல்லாம இன்னைக்கு, அதாவது ரமலான்ல நோன்பு வச்சதுக்கு அப்புறம் பெருநாள் கொண்டாடுறோம். அது ரமலான் குர்ஆன் இறங்குச்சு, அந்த நோன்பு வச்சு நோன்பு பெருநாளை கொண்டாடுறோம். ஹஜ்ஜு பெருநாளுங்கிறது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய நினைவாக தான் இந்த விஷயங்கள் நம்ம கொண்டாடி கொண்டிருக்கணும் பார்ப்போம். இவ்வளவு பெரிய சிறப்புக்குரிய ஒரு மனிதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவங்கள அல்லாஹ் சொல்லும் பொழுது இவரில் உங்களுக்கு முன்மாதிரி உண்டு சொன்னா, அந்த வகையில நாம வந்து அவரை எல்லா வகையிலும் முன்மாதிரி ஆக்கி கொள்ள வேண்டும். இதுலங்க தாவா செய்யணும் எல்லோருக்கும், சரியா இல்லையா? சமரசம் செய்து கொள்வது கூடாது. தாவா செய்யும் போது எடுத்தேன் கவிழ்த்தேன் செய்யாம வந்துட்டு ஹிக்மத்தோட தந்திரத்தோட நல்ல நயத்தோட அவங்களுக்கு வந்துட்டு நம்ம எடுத்துரைக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள். ஒரு காரியம் செய்யறதுக்கு முன்னாடி அல்லாஹ்விடத்தில் ஒரு அமலை செய்து போட்டு அதுக்கப்புறம் அல்லாஹ்விடத்தில் வேண்டுகோள் வைக்க வேண்டும் அப்படிங்கிற செய்தி. விருந்தாளிகளை உபசரிக்க வேண்டும். அது மாதிரி பொய் சொல்றது அறவே கூடாதுங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு 3 கட்டத்தில் மட்டும் பொய் சொல்லியிருக்காங்க. என்னங்க அது திசை? ஒண்ணு அது வேற. ஆமா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டு அவரை பின்பற்றுன்னு சொல்றான்ல, அவர் வாழ்க்கையில எப்பவுமே அவரை பற்றி சொல்லும்போது நான் ஆரம்பத்தில் ஓதுனதே அந்த ஆயத்தான் ஓதுனேன். வதுகுர் ஃபில் கிதாபி இப்ராஹிம இன்னஹு கான சித்தியக்கன் நபியா. நீங்கள் இப்ராஹிமை இந்த வேதத்தில் நினைவு கூறுங்கள், அவர் சித்தியக்காகவும் இருந்தார், நபியாகவும் இருந்தார். சித்தியக்குனா முற்றிலும் உண்மை உரைக்கக்கூடியவர்கள், உண்மைதான் உரைத்தாவணும், அப்பதான் அவர் நபிகள் பகுதிக்கே வருவாங்க. இது ஆகப்பெரிய ரொம்ப பெரிய உண்மையாளராக இருந்தாங்க, நபியாகவும் இருந்தாங்கன்னு சொல்லுவோம். அந்த வகையில் பைபிளோட பொய்யே சொன்னதில்லை. ஒரு 3 கட்டத்தில் மட்டும் பொய் சொன்னாங்க. அது கூட டபுள் மீனிங், நேரடி பொய்யா வராது. அந்த சிலையை உடைச்சதுக்கு அப்புறம் யார் செஞ்சாங்க? இருக்கிறதுலே பெரிய சிலை உடைச்சது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பெரிய சிலைங்கிறது யாருங்க? அங்க இருக்கிறது கல்லுன்னு நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா அவர் சொன்னது இருக்கிறதுலே பெரிய தெய்வம், அது இறைவன், அவனுடைய ஆணையம் பிரகாரம் இது நடந்திருக்குது அப்படிங்கிற அந்த அர்த்தத்துல அவர் சொல்றாருன்னு பார்ப்போம். அடுத்தது நீங்க சொன்னீங்க, அது என்ன சொன்னாங்க? அந்த ஒரு ஊரை கடந்து போகும் பொழுது ஒரு ராஜா இருந்தான். அந்த ராஜா வந்துட்டு மோசமான பையா, நல்ல பெண்களை பார்த்து அவன் கைப்பற்றிடுவான். அந்த மாதிரி இந்த அம்மா அவன் கைப்பற்றதுக்காண்டி போகும் பொழுது அவங்கள்ட்ட கேட்கறான், வந்திருக்கிறது யாரு கேட்கறா? இது உஹ்தி அப்படிங்கிறாங்க, என்னுடைய சகோதரி அப்படிங்கிறாங்க. வந்து சொல்லிடுறாங்க, கேட்டா நான் வந்துட்டு உன்னை பத்தி என்னுடைய சகோதரின்னு சொல்லியிருக்கிறேன், நீ என்னை பொய்ப்படுத்தி விடாத, நீயும் சகோதரன் என்றே சொல்ல வேண்டுங்கிறாங்க. அந்த அம்மா உள்ள கூப்பிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி சொல்றாங்க. இருந்தாலும் அந்த அம்மாவை அடையிறதுக்காண்டி அவன் பார்க்கறான். அடையிறதுக்காண்டி போகும்போது அவனுடைய கை கால்கள் விளங்காம போயிருச்சு. இந்த வலுப்பு ஏற்படுதுன்னு சொல்றாங்களா, அதுக்கு என்னது? அந்த மாதிரி காக்கா வலிப்பு மாதிரி ஏற்படுது அவனுக்கு. அந்த அம்மாட்ட சொல்றான், இந்த அம்மாவுக்கு எதோ தெய்வீக சக்தி இருக்கு, நான் உணர்ந்துக்கிட்டான். துவா செய்யுமா, என்னை காப்பாத்துக்கான உன்னுடைய கடவுள்கிட்ட சொல்லுங்கிறாங்க. துவா செய்யறாங்க. அவன் திருப்பி அதுல இருந்து குணமாயிறான். திரும்பவும் அவங்கள தொடர்றதுக்காண்டி வரும்பொழுது அதே மாதிரி அவனுக்கு ஏற்படுது. 2வது அந்த மாதிரி காப்பாற்ற சொல்றான். துவா செஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து தப்பிச்சுறாங்க. அது கொஞ்சம் கொண்டதுக்கு ஒரு மனசையே கிடையாது, ஒரு பேய் பிசாது கொடுத்துருக்கீங்க, கொண்டு திருப்பி அனுப்புதுன்னு சொல்லிட்டு, இருந்தாலும் தனக்கு ஏற்பட்ட முசீபத்து காப்பாத்தினது இந்த அம்மா தானே காப்பாத்திருக்குது பிரார்த்தனை செய்து. அதனால ஒரு கிஃப்டா வந்து ஒரு அடிமை பெண்ணை கொடுக்குறான். அந்த அடிமை பெண்ணு பேரு தான் என்ன பேரு? ஒரு அடிமை ஹாஜர். அந்த அம்மா தான் இவங்களுக்கு அடிமையா கிடைக்கிறாங்க. இந்த ஹாஜர் அப்படிங்கிற பெண்மணி தான் சாரா அப்படிங்கிற மனைவிட்ட அடிமையா இருக்கிறாங்க. தன்னிடத்தில் குழந்தையே பிறக்கலைங்கிறதுக்காண்டி தன்னுடைய அடிமையை கணவனுக்கு அன்பளிப்பா கொடுத்துட்றாங்க. அன்பளிப்பா கொடுத்தாச்சுன்னா இப்ப அவருடைய உரிமையில வந்துடுறாங்க. இப்ப அந்த அடிமை அப்படிங்கிறது இவருடைய மனைவி மாதிரி வந்துடும். முதல்ல மனைவி கையில இருந்தாங்க, இவர் தொட முடியாது. பரிசா கொடுத்ததுக்கு அப்புறம் சொந்த அடிமை ஆக்கிருச்சு. அவங்க மனைவிங்கிற சட்டத்தை தந்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட தாம்பத்திய உறவு கொண்டு அதில் தான் முதல்ல குழந்தை பிறந்தாரு, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்பதாக. அந்த இடத்துல சகோதரின்னு சொல்றது எந்த அடிப்படையிலங்க? உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லிம்களும் சகோதர சகோதரிகள் தான். இந்த முக்மினூன இஹ்வத்துன் அப்படிங்கிற அடிப்படையில். இன்னொன்னு
இன்னொன்று என்னங்க மூணாவது போய் இல்லையா? மூணாவது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத். ஞாபகம் இருக்குதா? ஃபனதர நதரத்தம் ஃபகால இன்னி ஸகீம். அந்த நட்சத்திரத்தை பார்த்துக்கிட்டு நாங்கள் வந்துட்டு எனக்கு வந்து நோயின்னு சொன்னாங்கல்ல, அந்த நோயெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது அந்த ஈமானுடைய குறைவுங்கிறது ஒன்று. இவங்க நினச்சிட்டாங்க உடல்ல ஏதோ காய்ச்சல் தலைவலின்னு நினச்சிக்கிட்டாங்க. அவர் சொன்னது ஈமானுடைய அந்த முழுமை இன்னும் பெறலை அப்படிங்கிற விஷயத்த அவங்க சொல்ல வராங்க. அந்த 3 போய் சொன்னாங்க. அந்த 3 கூட டபுள் மீனிங்ல சொன்னது தான். எனவே அவர் உண்மையாக இருந்தாலும் நாமளும் அவரிடத்திலிருந்து உண்மையை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதும் இது பாடமாக இருக்குது. நம்ம வந்து இந்த 10 நாட்களை சரியான முறையில் உபயோகித்துக் கொள்ள வேண்டும். அரஃபா அன்னைக்கு எல்லாரும் நோன்பு வைப்பாங்க. நம்ம கொஞ்சம் கூட்டி வச்சுக்கணும். நம்ம புதுசாக ஒரு விஷயங்களை படிக்கிறோம் அப்படின்னா அது கொஞ்சமாவது நம்ம செய்யணும். பலமுறை நான் சொல்லி தான் இருப்பேன். ரியாத்தில் இந்த மாதிரி நம்ம கிளாஸுக்கு வந்திருக்கக்கூடிய 2 சகோதரர்கள் சாதாரண மக்கள் தான். பெரிய ஆஃபீஸர்ஸ் எல்லாம் கிடையாது, ஆலிமும் கிடையாது, உலக கல்வியும் கிடையாது, ஆசிரத்துடைய கல்வியும் இல்லை. சாதாரண ஆட்கள் டீபாயாக இருந்தாங்க. மாஷா அல்லாஹ் கேட்டுட்டு எனக்கு வெக்கமாக இருந்துச்சு. பல வருஷமா அவங்க 9 நோன்புகளை வச்சுக்கிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 9 நோன்புகளும் வரிசையாக வச்சுக்கிட்டே வராங்களாம் பல வருஷமாக. நான் இப்போ காதலை கேட்டது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. அந்த நேரத்தில் அவங்க வயசு கிட்டத்தட்ட ஒரு 50-55 வயசு இருக்கும். இப்போ நம்மெல்லாம் மாஷா அல்லாஹ் அவ்வளோ பெரிய வயசா ஆனாலும் நம்ம வைக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறது நமக்குரிய ஒரு தலைக்குனிவு. நம்ம 9 வைக்காட்டாலும் கூட இந்த மாதிரி ஹதீஸ் கேட்ட உடனே ஒரு 2-3வது வைக்க தொடர்ந்து தரணும். இதுக்கு வந்து நம்ம வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அப்படின்லாம் பார்க்க தேவையில்லை. நாட்கள் சிறப்பு பிடிக்கிறதுனால எந்த நேரத்தில் வாய்ப்பு இருக்குது நம்ம வந்துட்டு அரஃபாவோடு சேர்ந்து கொஞ்சம் முன்னாடியும் சேர்த்து நம்ம வைத்துக் கொள்றதுங்கிறது நல்லது. அல்லாஹ் நமக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வாழ்க்கையை வந்து பின்பற்றி நடக்கக்கூடிய நல்ல நசீபை தரட்டும். நம்மளுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்மாதிரி எடுத்துக்கொண்டு அதுகொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை முன்மாதிரி எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் முழுமையான முறையில் வெற்றி பெறக்கூடிய நல்ல மக்கள் அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.